பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்ற பவுலின் வார்த்தையின்படி நாம் அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோமா? அனுபவித்து வருகிறோமா? அதை தக்க வைத்துக் கொள்கிறோமா? சிந்திப்போம். கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததால் பிழைத்தார். ஆபிரகாம் கூடார வாசலில் அமர்ந்திருந்த போது அவருக்கு கிடைத்தது கிருபை. அந்த கிருபைதான் அவர் மனைவியான பிள்ளை இல்லாத சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தது. ஆபிரகாம் நிமித்தம் கிருபை கிடைத்ததால் தான் லோத்து உயிர் தப்பித்தார். ஆபிரகாம் நிமித்தம் அவன் வேலையாட்கள் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்ததால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையின்படி ஈசாக்குக்காக ரெபேக்காளை கண்டார்கள். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்ததால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்ததால் தான் யாக்கோபின் புத்திரர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் பெருகினார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் மேல் இருந்த கிருபைதான் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வெட்டாந்தர தரையில் கடந்து போக பண்ணி பார்வோன் படையை மூடி போட்டது. அதாவது கிருபையுள்ள மனிதர்களை தொடர்ந்து வந்த சத்துருக்களை முற்றிலும் அழித்து போட்டது. கர்த்தருடைய கிருபை மோசே மேல் இருந்ததால் தான் அவனை கன்மலையின் மேல் நிறுத்தி தம்முடைய மகிமையை கடந்து போக பண்ணினார் கர்த்தர். சவுலின் மேல் தான் வைத்த கிருபையை விலக்கின தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கோ நித்திய கிருபையை வழங்கினார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு நித்திய கிருபையை வழங்கிய கர்த்தர் அவன் குமாரனாகிய எனக்கு அவருடைய ஸ்தானத்தை கொடுத்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சாலமோன் கூறினார். எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் ஆலயம் கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். தாவீதின் வம்சத்தின் மேல் நித்திய கிருபை இருந்ததால் தான் கர்த்தர் இஸ்ரவேலர்களிடம் என் கிருபையினால் உங்களுக்கு இறங்கினேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்றும் கர்த்தராகிய நான் என்னென்றைக்கும் கிருபை உள்ளவர் என்றும் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறார். யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்றதால் கர்த்தர் தம்முடைய கிருபையை நினைவு கூர்ந்து மீனுக்கு கட்டளையிட்டு அவனை காப்பாற்றினார். ஆபிரகாம் முதல் இஸ்ரவேலர்கள் எல்லோர் மேலும் தாவீதின் மேலும் நித்திய கிருபையுடன் கர்த்தர் இருந்ததால் தான் மரியாள் தேவனிடத்தில் கிருபையை பெற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையினாலும் மனுஷ தயவினாலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவர் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருப்பதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதை குறித்த அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிச்சயமான கிருபைகளை கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நம் யாவர் மேலும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைதான் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து காப்பாற்றியது. அந்த கிருபைதான் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வளர்க்கிறது. அந்த கிருபையால் தான் தேவன் மட்டுமல்ல மனிதர்கள் கூட நம்மிடம் அன்பு செலுத்துகிறார்கள், நமக்கு உதவி செய்கிறார்கள். நம்முடைய தேவைகள் நிறைவேற கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். சத்துருக்களிடமிருந்தும் எரிச்சல்காரர்களிடமிருந்தும் பொறாமைக்காரர்களிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்பதை அறிந்திருக்கிற நாம் கர்த்தர் நம்மில் வைத்திருக்கிற அந்த நித்திய கிருபையை
பாதுகாக்கும்படி அனுதினம் அவரை தேடி நாடி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழ்ந்தோமானால் என்னென்றைக்கும் குறைவின்றி எல்லாவற்றிலும் நிறைவுடன் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய நீர் எங்கள் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையின்படி எங்கள் மேல் வைத்துள்ள நித்திய கிருபைகளை நாங்கள் அறிந்து கொண்டு அவற்றை பாதுகாத்து என்றென்றும் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.